friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to S Bhaskar in BMORS YouTube channel. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈஸியாக பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி 400 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், வெங்காயம் சின்ன வெங்காயம் 15, 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், மிளகு சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 4 வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன், மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகா 5. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, பச்சைக்கடலை பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம், வெங்காயம் 4 நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம், பச்சை மிளகா 5 போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ள பருப்பு சாதத்துக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும், அதை அரைச்சிட்டு வந்துடலாம். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 15 போட்டுக்கலாம். சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பேஸ்ட்டையும், பச்சை வாடை போகிற வரையும். ரெண்டு டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு போட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம். 7 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம வதக்கி வச்ச பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்ச அரிசி பருப்பை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ உப்பு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது உப்பெல்லாம்.
உங்களுக்கு வந்து தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே. இப்போ வந்து மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் போட்டாச்சு. 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சு. இப்போ வந்து திறந்து பார்த்துடலாம். வாவ், சூப்பராக ஸ்மெல் வருது. குக்கர் மூடியை திறக்கிறப்ப செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏன் நெய் ஊற்றுறோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நெய் ஊற்றுறோம். அடி பிடிக்காமல் வந்திருக்கு பருப்பு சாதம். இப்போ பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ் பாஸ்கரின் BMORS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.